உலகெங்கும் வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கம். இலங்கையிலிருந்து அர்ஜுனா என்ற ஒரு பண்ணாட தொடர்ச்சியா அண்ணன் சீமானை பத்தியும் நாம் தமிழர் கட்சியை பத்தியும் தரக்குறோம் கேவலமாக பேசிட்டு வரான். அவன் அந்த தெருநாயின்னு சொல்றது கூட ஒரு வெக்கைக்கடா இருக்கு. அந்த அளவுக்கு பேசியிருக்கான். அந்த ஈத்தரைக்காக தான் இந்த காணொலி. மக்களின் தேவைகளையும் மக்களின் பிரச்சனைகளையும் எடுத்துரைக்கும் ஊடகம். இன்னுமா என்ன தெரியல. வேணாட்டு மைந்தன் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் ஈழத்தை பத்தியும் விடுதலை புலிகளையும் பத்தியும் பேசி மட்டும்தான் பொழப்பு நடத்துறதாகவும் இந்த பண்ணாட சொல்லிட்டு இருக்கான். இந்த தமிழர் நிலத்தில் இந்தியாவை ஆண்டவர்களும் சரி, தமிழகத்தை ஆண்டவர்களும் சரி, திட்டமிட்டு நம் இனத்தை கொண்டொழித்த அந்த காலகட்டத்தில் இருந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்காக, என் மக்களை காப்பதற்காக அந்த காலம் முதல் இந்த நொடி வரையும் உணர்வோடு உரிமையோடு களத்தில் நின்று குரல் கொடுத்து கொண்டு மக்களோடு மக்களாக நின்று தேசமெல்லாம் ஈழம் எங்கள் சுவாசம் என்கிற ஒற்றை கொள்கையை முன்னிறுத்தி களத்தில் நின்று துடிப்போடு நிற்பது நாம் தமிழர் கட்சி. இந்த நாம் தமிழர் கட்சி பேசுறதுக்கு இந்த அயோக்கிய ராஸ்கலுக்கு என்ன தகுதி இருக்கு? ரெண்டாவதா, அண்ணா சீமானம் நான் சுட்டுருவேன், நீ நல்ல ஒரு ஆண்மகன் சொல்லக்கூடாதா, செஞ்சுட்டு காட்டிக்கணும். கொய்யால ஒன்ன மாதிரி பச்சந்தி நினைச்சியான்னு கேட்குறேன். நீ எண்ணி கூட பார்க்க முடியாது ராசா. நீ இந்த உன்னை தூண்டி விட்டாங்களே ஒரு சில கூட்டங்கள், அதுக்காக நீ வக்காலத்து வாங்குறல்ல. நீ பேச வேண்டியது யாருக்காக பேசியிருக்கணும்? இன்னைக்கு தாவேக்கா விஜய்ன்னு சொல்லிட்டு தொங்குற நீ, விஜய் கூட இதே இந்த தாவேக்கா கூட காங்கிரஸ் கூட்டணி வச்ச போது நீ ஏன் எதுக்கல? அப்போ இனப்படுகொலை நடந்ததுக்கும் காங்கிரஸுக்கு தொடர்பு நீ சொல்ல வரியா? ராஜபக்சே உங்க பெரியாத்தா மகனா? ராஜபக்சே குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க நீ. உண்மையான ஒரு இன போராளி, இனத்தை நேசிக்கிறவன் நீ. தலைவரை பத்தி பேச தகுதியானவன நீ என்ன பண்ணிருக்கணும்? இதை நீ கண்டிச்சிருக்கணும்டா. நீ அதை விட்டுட்டு என்ன பண்ற? இந்த மே மாசத்துல எந்த காங்கிரஸ் திமுக சேர்ந்து இந்த ராஜபக்சேங்கிற கொடும் அரக்கன் அந்த நாய் என் மக்களை கொண்டொழிச்சானோ அந்த மாசத்துல காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாரு. நீ இப்ப தூக்கி பிடிக்கிற தாவேகா தலைவர் விஜய், அதை பத்தி உன்னோட பேச்சு என்ன? நீ எழுந்திருக்கலாம். ஏன் நீ கூட கூட்டணி வச்ச? நம்ம இனத்தை கொண்டொழிச்சோம் நீ சொல்லிருக்கணும். அப்போ காங்கிரஸ் யார் உனக்கு? காங்கிரஸ் எங்கள் இனத்தை கொண்டு காங்கிரஸ் உனக்கு யாரா? இங்க பாரு, இந்த பூச்சாண்டி காட்டுறது, இந்த ரீல் விடுறது, கொஞ்சம் வச்சுட்டு காணொலி தயாரிச்சு பேசுற இந்த பேச்செல்லாம் இதோட விட்டுரு. இது உனக்கு எச்சரிக்கை வச்சுக்க, புரியுதா? இவ்வளவு மக்களே பேசுற நீ. இப்ப புதிய ஆட்சி தமிழகத்துல வந்திருக்குல்ல, தாவேக்காரங்க உங்க நொன்னம் விஜய் தானே வந்திருக்காரு தானே. நீ என்ன பண்ணிருக்கணும்? நம்ம இனத்தை கொண்டொழித்த அந்த மே மாதம் இனப்படுகொலை வலி தோய்ந்த நாள், தமிழகத்தை ஆளுகின்ற அரசு முன்னெடுத்த நினைவேந்தல் எத்தனை? நீ சீமானை பத்தி இவ்வளவு பேசுறிய, உனக்கு தெரியும்? நீ அங்கதானே இருக்கிற, உனக்கு தெரியல? ஈழத்து மக்கள் படுற வலிகள், ஈழத்து மக்கள் படுற கஷ்டங்கள் உனக்கு தெரியல? தெரியும் தானே? அப்ப அந்த மக்களுக்காக நீ இன்று வரை எந்த களத்துல நின்ன? ஈழ மக்களுக்காக அந்த எங்கள் தலைவரை உயிராக நினைச்சு தவிக்கிற மக்கள், அந்த ஒவ்வொரு தேசங்களில் வாழ்ற மக்களுக்காக நீ செஞ்ச ஒரு சேர சொல்றா வெண்ண பேசுற நீ. உனக்கு தாவேக்கா இந்த ஆளுங்கட்சி தாவேக்கா முள்ளிவாய்க்கால் நினைவு மே 18 இனப்படுகொலை நடந்த நாள் எங்க நினைவுதல் கூட்டம் நடத்தினாங்க? அதை சொல்லி அதை பத்தி பேசுறா. 24 மணி நேரம் சீமான் நான் தான் கட்சி தொங்கிட்டு கிடக்குற. இங்க பாரு, அவ்வளவுதான். இங்க பாரு, ஒன்ன மாதிரி ஏழைகளின் வயிற்றுல அடிச்சு பிழப்பு நடத்துற ஒரு கூதரை கூட்டம் இல்லை நாங்க. நல்லா புரிஞ்சுக்க. இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலைங்கிற ஒரு லட்சியம் உட்பட இந்த நொடி வர தலைவரை உயிரா நேசிச்சு ஒவ்வொருத்தரும் உயிரை மைதான் நினைச்சு அச்சுறுத்தல் மிரட்டல்கள் தணிஞ்சு களத்தில் நின்று இருக்கோம். சரியா? ஒரு காலகட்டத்தில் தலைவரோட பேர் சொன்னாலே தூக்கி உள்ள போடுற ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் கூட இடுப்புல தலைவரோட புகைப்படம் இந்த சட்டை இடுப்புல மாட்டிக்கிட்டு போய் களத்துல இருந்து போராட பிள்ளைகள் நாங்கள். சரியா? நீ எந்த களத்துல நின்ன? எந்த மக்களுக்காக போராடின? சீமான் என்னத்தை புடுங்கினார், கிழிச்சாரு கேட்கல. நீ என்னத்தை கிழிச்ச சொல்லு.
அதே மாதிரி குமரி மாவட்டம் நான் வாழ்ற மண்ணு. இங்க எமது தொப்புள் கொடி உறவுகளை, புரியுதா, என்னோட தொப்புள் கொடி உறவுகளை அகதிகள் என்கிற ஒரு இழிச்சொல்ல உள்ளடக்கி அவங்களை இன்னைக்கும் ஒரு அடிமை மாதிரி அங்கங்க சிறைச்சாலையோட கொடூரமான ஒரு முகாமை கட்டி வச்சு அதுக்குள்ள தங்க வச்சு அவங்களுக்கு எந்த உரிமை இல்லாம தடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி உன்னோட நிலைப்பாடு என்ன? உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல உங்க தாவைக்கார உள்ள நிர்வாகிகளுக்கு தெரியுமா தெரியாதா? நீ எப்படா ஒரு இனத்தை கொந்தளிச்சு கூட கூட்டணி வச்சுட்டு எப்படா ஒரு நல்லாட்சி தர முடியும்? எப்படா அந்த மக்களை காக்க முடியும்? காங்கிரஸ் இனத்தை கொந்தளித்த இனப்படுகொலையாளன், சரியா? அதுக்கு ஒத்து போனது திமுகங்கிற தோல்வி கூட்டம், புரியுதா? இன்னைக்கு உனக்கு காங்கிரஸ் வந்து உங்களுக்கு லட்சியவாதிகள், புரட்சியவாதிகள். அண்ணா சீமான் உங்களுக்கு எதிரி. இங்க பாரு, தமிழர் நிலத்தை தமிழர் ஆழ்வாளர் ஒருத்தனும் எந்த நாளும் தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. அதை நீ இல்லை எந்த கொம்பை நினைச்சாலும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்க. நீ அதனால உனக்கு பணத்தை கொடுத்து உனக்கு இதை தந்து பேச சொல்றவா அந்த உன்னை தூண்டி விட்டாங்கல்ல, அந்த தூண்டுகோள்கள்கிட்ட போய் சொல்லு. இங்க ஒவ்வொருவரும் சீமானா இல்ல, ஒவ்வொருவரும் பிரபாகரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க அண்ணன் எங்களை கருத்தியல் களத்துல கொண்டு வந்து, புரியுதா, கருத்தியல் களத்துல கொண்டு வந்து நீங்க கருத்தியலா போகணும், கருத்தியல் கழகத்துல தான் வென்று முடிக்கணும்னு சொல்லலாம் இந்த வாக்கரசியல் களத்துல நிக்கிறோம். இல்ல நம்ம ஒன்ன மாதிரி ஒரு வார்த்தை இருந்திருக்க மாட்டான், புரியுதா? உனக்கு நல்லா தெரியும். உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீ என்ன நினைச்ச? திட்டமிட்டு ஒரு சதி தீட்டி தமிழ் மக்கள் மனசுல ஒரு கவர்ச்சி இலையை வீசி தேர்தலில் தோக்கடிச்ச உடனே சீமான் தம்பி தங்கைகளும் அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க, அப்படியே ஓரமாக படுத்துருவாங்க நினைச்சுக்கிட்டியா? இன்னைக்கு என்னோட ரோல் மாடல், எதிரியை பார்த்து வியந்த எங்களோட ரோல் மாடல், அதுவும் தமிழ் இனத்தில் ரோல் மாடல் பிரிகேடியர் பால்ராஜ் அவரோட நினைவு நாள சொல்றேன். நான் இந்தியா வந்தா துப்பாக்கிக்கு அனுமதி இல்லை, சுட்டு இருப்பேன், நொட்டு இருப்பேன், இந்த மாதிரி பேச்ச இதோட விட்டுரு. எங்கள் தலைவர் ஏந்திய ஆயுதம் ஏந்திய களத்திலையும் எங்களால் நிற்க முடியும். உன்னோட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீ எவ்வளவு அயோக்கிய, எவ்வளவு மொள்ள மாதிரி, எவ்வளவு முடிச்சரிக்கி, எவ்வளவு கேடு கெட்டவன், ஒரு மனித இனத்தின் சாபக்கேடு. நீ அந்த சாபக்கேடு உனக்காக வீடியோ போட நான் வெக்கமா கருதுறேன், புரியுதா? அந்த சாபக்கேடு இதோட நிறுத்திக்க. நீ சொன்ன மாதிரி இந்தியா துப்பாக்கிக்கு அனுமதி இல்லை, வந்திருந்தா சீமான சுட்டு இருப்பேன்னு. டேய், நீ எங்க வந்து இறங்கின, எப்படி வந்த, எந்த வழியா வந்த, எந்த விமானத்துல வந்த, எல்லா வெண்ணையும் எங்களுக்கு தெரியும், புரியுதா? இந்த மிரட்டல் காட்டுறது, பூச்சாட்டு காட்டுற வேலை இதோட விட்டுரு, புரியுதா? இது புலிகளின் காலம். ஒன்ன மாதிரி 1500 துரோகிகளை பார்த்தாச்சு. உனக்கு உண்மையிலே வக்கனை இருந்தா நான் இப்ப கேட்டோம்ல ஒரு சில கேள்விகள், அதுக்கு பதில் சொல்லு. ஒண்ணு. ரெண்டாவது, இனத்தை கொண்டு வலிச்சது அந்த ராஜபக்சே உனக்கு சின்னத்த பெரியத்தமா தானே, அந்த ராஜபக்சோட கூட்டு நின்று இனத்தை கொண்டு வலிச்ச காங்கிரஸோட சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கிய, எப்படி தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும்? அதை கேளு. சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசி நான் தான் பெரிய பூடிங்க காட்டிக்காத. மீண்டும் ஆயுதம் ஏந்த வச்சிடாத, அவ்வளவுதான். நன்றி.